ஜிம்ல ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அட்ராக்டிவான மசில் குரூப் எதுவாக இருக்கும்னா கண்டிப்பாக பைசெப்ஸ். எஸ், பைசெப்ஸ். இந்த பைசெப்ஸை க்ரோத் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், கோட்ஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறையவே இருக்குது. பட் ஒரு பிகினராக இருந்தாலும் ஒரு அட்வான்ஸ்ட் அத்லெட்டாக இருந்தாலும் அவங்க ஃபிசிக்கில், அதாவது நம்ம ஃபிசிக்கில் அட்ராக்டிவாக காட்டக்கூடிய ஒரு மசில் குரூப் கண்டிப்பாக பைசெப்ஸ். சில பேருக்கு பைசெப் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணால் அவங்களோட பீக் மசில் வந்து நல்லாயிருக்கும். லைக் இது போல் ஃப்ளெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பீக் மசில் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு பார்க்குறப்பவே வந்து அந்த ஒரு ஹியூஜ் லுக், அந்த பல்கியர் லுக்கில் லைக் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட் டிஷர்ட்ஸ் போட்டாங்கன்னா அந்த பைசெப்போட லுக் வந்து நல்லாயிருக்கும். பட் அந்த பீக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கண்டிஷனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் எல்லாருமே யாராக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு பைசெப்ஸை விரும்புவாங்கன்னா லைக் பார்க்கவும் ஒரு ஹியூஜ் லுக்கில் இருக்கணும், அட் த சேம் டைம் மசில் கண்டிஷனிங்கும் வந்து நல்லா இருக்கணும், அதாவது அந்த பீக்கிங்கும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதான் விரும்புவாங்க. ஒரு பிகினராக வந்து ஒரு 3 to 4 monthsக்கு அப்புறம் அந்த பைசெப்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் வந்து கம்மியாயிடும். லைக் ஏன்னாடா ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, இப்போ ஏதோ நமக்கு க்ரோத்தே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடே கொடுக்காது. அதனால் நிறைய வேரியேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலே வந்து அந்த பைசெப்போட மசில் க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு மேஜரான ஒரு பைசெப்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒரு பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் 3 major biceps mistakes and how to fix this. First, grip mistake, and second, body posture, and third, doing a lot of variation. பைசெப் வந்து நம்ம சீக்கிரமாக க்ரோத் பண்ணணும், சீக்கிரமாக டெவலப் பண்ணணுன்றதுக்காக நிறைய வேரியேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. லைக் நிறைய டிப்ஸ் வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், grip mistake. நம்ம பார்பல் கேர்லாக இருந்தாலும் தம்பிள் கேர்லாக இருந்தாலும் பைசெப் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட ரெப்பிடேஷன்ஸ், லைக் ஒரு 6 to 8 ரெப்பிடேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட grip வந்து, ஹேண்ட் grip வந்து மிஸ்பிளேஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். லைக் நம்மளோட பாம்ல இருந்து ஃபிங்கருக்கு ஈஸியாக மிஸ்பிளேஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் வெயிட் கண்ட்ரோல் அண்ட் நம்மளோட grip கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இது போல் ஃபிங்கருக்கு அந்த grip வந்து மிஸ்பிளேஸ் ஆகிறப்ப நம்ம வந்து ப்ரைமரி மசில் ஆக்டிவேஷன், அதாவது நம்ம பைசெப்போட மசில் ஆக்டிவேஷன் நமக்கு கம்மியாகிடும், ஃபோராமோட மசில் ஆக்டிவேஷன் ரொம்ப அதிகமாகிடும். பிகாஸ் நம்ம ரிஸ்ட்டை வந்து அதிகமாக ரொட்டேஷன் பண்ணி ஃபோராமை அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏதோ பைசெப்ஸ்க்கு தான் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பைசெப் வந்து நமக்கு நல்லா டைட் ஆகிட்டு இருக்கு, நல்லா பம்பிங் இருக்குது, ஸோ நம்ம நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். பட் ஆக்சுவலி யூ ஆர் டூயிங் இட் ராங். ஸோ நம்ம பார்பல் கர்ல் பண்ணாலும் சரி, தம்பிள் கர்ல் பண்ணாலும் சரி, நீங்கள் 20 reps பண்ணாலும் சரி, இல்லை 10 reps பண்ணாலும் நம்மளோட grip எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் நம்ம எப்போ 5 finger gripல பிடிக்கிறோமோ அந்த gripல தான் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அதே gripல தான் இருக்கணும். ஸோ மிஸ்பிளேஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்ட் செட் தான். 10 reps போட்டாலும் 20 reps போட்டாலும் ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு மைண்ட் செட் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த grip வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து ஓவர் வெயிட் போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஒரு பாதி வெயிட் போட்டாலும் சரி, லைக் நீங்கள் ஒரு கம்மி வெயிட் 5 kgs போட்டாலும் அதில் 5 reps பண்ணாலும் அந்த 5 reps வந்து குவாலிட்டியாக டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஸோ பைசெப்போட மசில் ஆக்டிவேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் செகண்ட், பாடி போஸ்டர். ஸோ நம்ம ஸ்டாண்டிங் பார்பல் கேர்லாக இருக்கட்டும், ஆர் ஸ்டாண்டிங் தம்பிள் ஆர் ஸ்டாண்டிங் ஹேமர் கேர்ல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ரெப்பிடேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஹார்டாக புஷ் பண்ணுற ஒரு 5 counts ஆர் 6 counts வந்து புஷ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த வெயிட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா, பாடியை வந்து ஸ்விங் பண்ணி அந்த கேர்லை வந்து பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இது போல் நம்ம பாடி ஸ்விங் பண்ணி அந்த ஒரு பார்பல் கேர்லாக தம்பிள் கேர்ல் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து லோவர் பேக்கை ஈஸியாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். அண்ட் நம்மளோட ஃப்ரண்ட் ஷோல்டர் அண்ட் ரொட்டேட்டர் கஃப்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெயின் பண்ணி இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸை வந்து நம்மளே வந்து நம்ம பாடிக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். இந்த லோவர் பேக் அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர், ரொட்டேட்டர் கஃப், இந்த மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து நம்ம பைசெப் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு மசில் அண்ட் ஜாயின்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட்டிவ் தான் யூஸ் பண்ணணுமே தவிர இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இன்ஜுரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பைசெப்போட க்ரோத் மட்டும் ஸ்டாப் ஆகாது, நமக்கு ஈஸியாக இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து நிறைய உருவாயிடும். ஸோ எப்பவுமே நம்மளால் எந்த வெயிட் வந்து கரெக்டாக ஒரு 15 counts ஆர் 20 counts நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் எந்த வெயிட்டை வந்து கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ண முடியுமோ அந்த வெயிட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணணும்.
இன்கேஸ் உங்களால் பாடி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா வேறு ஒருத்தரை வந்து ஸ்பாட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 5 கவுண்ட்ஸ் ஆர் 6 கவுண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரைனரோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஜிம்மில் இருக்க யாரையா ஒருத்தரை வந்து ஃப்ரெண்டில் நிற்க வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர நம்மளே வந்து ஒரு ஹார்ட் புஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம அதை வச்சுக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஒரு 10 கவுண்ட்ஸாக இருந்தாலும் அந்த 10 கவுண்ட்ஸை குவாலிட்டியாக போட்டு முடிச்சிடணும். ஸோ ஒரு ஸ்டாண்டிங்கில் பார்பல் கர்ல் ஆர் தம்பிள் கர்ல் நீங்கள் எது பர்ஃபார்ம் பண்ணாலும் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக க்ரிப்பை பிடிச்சி 10 கவுண்ட்ஸாக இருந்தாலும் அதை குவாலிட்டியாக பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் தேர்ட் மிஸ்டேக், டூயிங் எ லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். இது கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு மிஸ்டேக். இது ஏன் சீரியஸான மிஸ்டேக்னால், நிறைய ஒரு பிகினர்ஸ் வந்து ஷார்ட்கட்டில் கொஞ்சம் குறுக்கு வழியில் நிறைய மசில் க்ரோத் பண்ணிடணும், உடனே வந்து நம்ம பைசப்ஸ் பெருசாகிடணும், உடனே நம்ம பைசப் மசில் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் டிப்ஸ், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்து, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைன்னா இல்லை, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு எது ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் ஃபாலோ பண்ணிடுறது, ஒரே டைமில் 10 வேரியேஷன் பண்ணுறது, ஒரே டைமில் ஒரு 8 பைசப்ஸ் வேரியேஷன் பண்ணுறது, இது போலலாம் வந்து எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னோடய ஃபிசிக்கோட டைப்பே நான் சொல்லிடுறேன். என்னோடய ஃபிசிக் வந்து எப்படின்னா, இப்போ பைசப்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஒரு பைசப்னு வந்துட்டால் என் ஃபிசிக் வந்து எப்படின்னா, லைக் ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப என் பைசப் வந்து நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் பைசப் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஆனால் நார்மலாக இருக்கிறப்ப என்னோடய லுக் வந்து பைசப் வந்து ஒரு ஹியூஜ் லுக்கில் இருக்காது. ஸோ ஒரு லீன் மசிலாக தான் இருக்கும். ஏன்னா என் பாடி டைப் வந்து அப்படி தான். அண்ட் ட்ரைசப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். என் பாடி டைப் வந்து அப்படி தான், கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் ஃபார் இட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாடி டைப் வந்து ஒரு ஃபிசிக் வந்து ஒரு மாதிரி. ஒரு சில பேருக்கு லாங் ஹேண்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஷார்ட் ஹேண்ட்ஸ் தான் இருக்கும். அண்டு நம்ம பைசப் வந்து ஒரு ஸ்மாலர் மசில் குரூப் அண்ட் ஒரு ஸ்டப்பன் மசில் குரூப். ஸோ 2 ஜாயின்ட்ஸ் வந்து கனெக்டில் இருக்கும், ஒன்று ஷோல்டர் அண்ட் ஒன்று எல்போ. ஸோ லைக் நான் அனாட்டமிக்கலாக நான் போக விரும்பலை, சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ ஒரு பாடியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக் வந்து எந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ்க்கு வந்து சூட் ஆகும், எந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்கு வந்து செட் ஆகும், எந்த மசில் வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ட்ரைனர்ஸ் கிட்டேயோ இல்லை நமக்கு மேலே இருக்க சீனியர்ஸ் கிட்டேயோ ஒரு அத்லெட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து நீங்கள் கேதர் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட க்ரோத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை விட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாக பைசப்பை வந்து டெவலப் பண்ணிடணும், ரொம்ப சீக்கிரமாக மசில் க்ரோத்து டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த டிப்ஸ் அண்ட் மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே எடுத்து உங்கள் பாடியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ நான் ஒரு 4 பேசிக் பைசப் வேரியேஷன்ஸ் சொல்கிறேன். ஸ்டாண்டிங் பார்பல் கர்ல் அண்ட் இன்க்ளைன் தம்பிள் கர்ல், படுத்துட்டு இன்க்ளைன் தம்பிள் கர்ல் பண்ணுறது, அண்ட் 3rd ப்ரீச்சர் கர்ல் அண்ட் 4th கான்சன்ட்ரேஷன் கர்ல். இந்த 4 பைசப் வேரியேஷன் பண்ணாலே நம்ம ஆக்சுவலாக பைசப்ன்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஜிம்மில் நிறைய பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் பார்பல் கர்ல் அண்ட் ஸ்டாண்டிங் தம்பிள் கர்ல் அண்ட் சிட்டிங் தம்பிள் கர்ல், இது 3மே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணுறதுனால. பட் மசிலோட ஒர்க்கும் அண்ட் பைசப்போட ஆக்டிவேஷனும் எல்லாத்துக்குமே வந்து சேம் தான். லைட்டாக தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். லைக் பார்பல் கர்லில் பண்ணுறப்போ நம்மளோட பைசப் ஆக்டிவேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே நம்ம தம்பிளில் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இஎம்ஜி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அப்படி தான் எடுத்திருக்காங்க ரீசர்ச்சில். ஸோ பட் எல்லாமே வந்து ஒரே மசில் தான். ஸோ இது 3த்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட போதும் ஒரு நாளைக்கு. டெய்லி பண்ணுறது அண்ட் டெய்லி நிறைய வேரியேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால பைசப் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகிடும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ வாட் எவர் யூ டூ அதை கரெக்டாக பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு டெக்னிக் எப்படி பண்ணணும் அண்டு டெக்னிக்கலாக வந்து ஒரு மசில் ஒர்க் அவுட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை படித்து தெரிஞ்சுக்கலாமே தவிர நிறைய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்லி ஒரு ராங் மெத்தட். ஓகே, அண்ட் நான் இன்ஜூரி ஆகும் அண்ட் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு மசில் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஆக்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப அனாட்டமிக்கலாக போனேன்னா அது பயாலஜிக்கல் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் இன்ஜுரி ஆகும்னா இன்ஜுரி ஆகும். இன்ஜுரிஸில் என்ன மாதிரி இன்ஜுரி ஆகும் அப்படின்னா நான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய மசில் நர்வ்ஸு, ஒரு ரொட்டேட்டர் கஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனாட்டமிக்கலாக நான் கொண்டு போனால் தான் அதெல்லாம் புரியும்.
ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லலை. ஸோ பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இன்கேஸ் இல்லை நீங்கள் கொஞ்சம் அனாட்டமிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எங்களுக்கு புரியும் அப்படின்னு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா ஷூராக எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் ஃபர்தராக போடுறதுக்கு. ஸோ நான் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பைசப் அந்த 4 பைசப் வேரியேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.